ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் வெஜ் பிரியாணி ரொம்பவே குவிக் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த தக்காளியும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாமே 1/2 kg அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான மசாலாவை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீள்வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சு 2லிருந்து 3 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 2 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இங்கே வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி இதில் சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசி. நான் இங்கே 1/2 கப்புக்கு 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி மெஷர் பண்ணி 1/2 கப்புக்கு 2/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ 2 விசில் வர நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, கொஞ்சம் கூட குழையில. இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா உதிரியாக வரும். சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப
டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.